Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு puff sleeve நார்மல் ஸ்லீவ் பட்டன் வச்சுட்டு எப்படி கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறத பார்க்கலாம். நார்மல் ஸ்லீவ் பட்டன் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் எட்ஜிலேருந்து ஒரு 5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 5 இன்ச் லைனை நான் எப்படி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லைனில் இருந்து நீங்கள் உங்களுடைய நார்மல் ஸ்லீவுக்கு அளவெல்லாம் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் 1.5 இன்ச் விட்டுட்டு நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. இங்கேருந்து ஸ்லீவுடைய ஹைட்டை எப்படி ஸ்ட்ரைட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஹைட்லேருந்து நீங்கள் பஃப் வந்து எக்ஸ்ட்ரா 3 இன்ச் வைக்கலாம். நான் இங்கே வந்து 1.5 இன்ச் தான் மார்க் பண்ணுறேன். எனக்கு 1.5 இன்ச் போதுன்றதுனால நீங்கள் இங்கே 3 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கலாம். சேம் தான், அதையும் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போது நம்ம இந்த எட்ஜிலேருந்து ஒரு 1 இன்ச் இந்த மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அப்படி கர்வியாக ட்ரா பண்ணிக்கிறேன். அதோட இந்த ஸ்லீவ் பட்டனோட இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். நான் இதை இப்படியே கட் பண்ணிக்க போகிறேன். இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு நான் இதை ஸ்லீவ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிடுறேன். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஒன் சைட் 5 இன்ச்சுன்றப்ப நம்மளுக்கு டபுள் சைடு இருக்கு இல்லையா, அந்த பக்கமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இன்ச் இருக்கும். ஸோ 10 இன்ச்சுக்கு நம்ம ஃப்ரில் ஒர்க் இருக்கும். நம்மளுக்கு பஃப் வந்து கொஞ்சம் நல்லாவே வரும். ஸோ நீங்கள் மேலே வைக்கிறத மட்டும் 3 இன்ச்சாகவும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிக்கொள்ள அங்கே கட் கொடுத்துக்கோங்க. பஃப் ஸ்லீவில் நிறைய டைப் இருக்குது. க்ரௌனில் பஃப் வைக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம ஹெம்லைனில் பஃப் வைக்கிறது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறன்றதை பார்க்கலாம். இப்போது சில்க் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அதை ஒரு ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மடிப்பு. ஏன்னா சிங்கிள் ஸ்லீவ்ன்றதுனால நான் ஒரு மடிப்பு வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு கரெக்டாக மெயின் ஃபேப்ரிக் எப்பயுமே லைனிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் சில்க் காட்டனுடைய உள் பக்கம் ராங் சைடு வந்து லைனிங்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா ஸ்லீவுக்கு, உள் பக்கமாக நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றதை பாருங்கள். நான் இந்த ஃபுல் ஸ்லீவுமே லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கோடு அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்லாம் கட் கொடுத்துட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன்ஸ் எல்லாம் இப்படி கட் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த மார்க் பண்ண லைன்லேருந்து நான் ஃப்ரில் வைக்க ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் மடித்து ஸ்டிச் பண்ணணும் கண்டினியூஸாக. ஒரே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். அந்த ஃபேப்ரிக்கோட ஃப்ரில் பார்த்திங்கன்னா ஒரே நேரில் தான் இருக்கணும். கரெக்டாக அந்த லைன் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 5 இன்ச்சுட்டு வந்துட்டு 2 சைடுமே 10 இன்ச்சாக இருக்கும் இல்லைங்களா, நான் அதை ஃபுல்லாக இப்படி பஃப்பாக ஸ்டிச் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் அந்த கட் கொடுத்துருக்கோம் இல்லையா லைனிங்கில், அந்த லைன்லாம் நான் டார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல முடிக்கணும். இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். நம்ம இப்போ இங்கே கீழே அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணோன்னா நம்ம மேலே இந்த பக்கம் ஆப்போசிட் சைடாக நீங்கள் ஃப்ரில் வைக்கணும். நான் இப்படி ஆப்போசிட் சைடாக ஃப்ரில் வச்சுக்கிறேன். இன்னும் பஃப் வந்து இது வந்து நீங்கள் ஜார்ஜெட் ஃபேப்ரிக், சிஃபன் ஃபேப்ரிக்லலாம் இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப இன்னும் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். நீங்கள் நார்மல் சில்க் காட்டன்லையுமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். பஃப் நல்லாவே இருக்கும். இது நான் குட்டி குட்டியாக ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போது அந்த லைன்லேருந்து நான் இந்த லைன் வரைக்கும் பஃப் ஸ்லீவ் பஃப் ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு பஃப்பாக இங்கே இருக்கும். அடுத்து கீழே எப்படி மடித்து தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 2 இன்ச் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். அந்த 2 இன்ச் ஸ்ட்ரிப்போடைய நல்ல பக்கம் ஒன்றா மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவுடைய நல்ல பக்கமும் இந்த ஸ்ட்ரிப்போடைய நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் நான் ஸ்ட்ரைட் லைனாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற அந்த ரேடியஸை நம்ம ஃபினிஷ் பண்ணணும் இல்லையா, அதனால் இதை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் 1/2 இன்ச்சில். எக்ஸஸ் இருக்கிற ஃபேப்ரிக்கை ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஃபேப்ரிக் ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை கரெக்டாக ஸ்டிச் பண்ணிடுறேன். டபுள் ஃபோல்ட் பண்ணுறேன். கரெக்டாக இந்த உள் பக்கமாக நம்ம மடித்து தைச்சிடணும். பாருங்கள் எவ்வளோ நீட்டான பஃப் ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.